அனைத்து தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மாரிதாஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பு. உறுதியாக பந்தயம் அடிக்கும் சீமான். உச்சகட்ட மகிழ்ச்சியில் தம்பிகள். இது குறித்து தான் இந்த காணொளி முழுமையாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் தமிழர் கட்சியை இந்த அரசியல் களத்திலிருந்து அகற்றிடணும். நாம் தமிழர் கட்சியில் யாரும் ஒரு கவுன்சிலர் கூட ஆயிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கில் தான் இங்கே இருக்கக்கூடிய திராவிட லாபி மிக தீவிரமாக கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் மக்கள் நாளுக்கு நாள் நாம் தமிழர் கட்சி மீது வைக்கக்கூடிய அபிமானத்தை அதிகரித்து கொண்டே போவது அப்படிங்கிறது களத்தில் மிக தெளிவாக தெரிஞ்சுட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமாக அரசியல் ஆய்வாளர்கள் பலரும் நாம் தமிழர் கட்சி இரட்டை இலக்கு வாக்குச்சீட்டை பெற்றிடும், நாம் தமிழர் கட்சி சார்பில் பலரும் சட்டமன்றத்தில் போக வாய்ப்பு இருக்கு. அப்படி பலர் போனாலும் உறுதியாக சீமான் அவர்கள் அவருடைய லீடர்ஷிப் இமேஜில் எழுந்து நிச்சயமா இந்த முறை சட்டமன்றத்தில் போயிடுவார் அப்படிங்கிற கருத்துக்களை தான் சொல்லிட்டு வராங்க. இந்த சூழலை தான் பல்வேறு கருத்து திணிப்புகள் வெளியே வந்து நாம் தமிழர் கட்சி 5% கீழே போயிடும், சீமான் அவர்கள் வெல்ல மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான போலியான கருத்துருவாக்கத்தை செய்து வந்த சூழல்ல இன்றைய தினம் மாரிதாஸ் அவர்கள் கடந்த பல மாதங்களாக எடுத்த கருத்து திணிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அதில் அக்டோபர் 2025 சர்வே படி, டிசம்பர் 2025 சர்வே படி, பிப்ரவரி 2025 சர்வே படி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சீட்டும் கிடைக்காதுங்கிற மாதிரி தான் நிலைமை இருந்துச்சு. ஆனால் இப்போ ஏப்ரலில் எடுத்த சர்வே படி நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதியை உறுதியாக கைப்பற்றியே தீரும் அப்படிங்கிற வெளிப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் ஒரு டேட்டாவை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதில் நாம் தமிழர் கட்சி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் 35% வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் அப்படின்னும், 2வது இடத்த அதிமுக கூட்டணியான காங்கிரஸும், 3வது இடத்த அதிமுக பாஜக கூட்டணியான உள்ள அமமுக பாண்டி அவர்களும், 4வது இடத்துல தாவைக்காவை சேர்ந்த மருத்துவர் பிரபு அவர்களும் பெறுவார்கள் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி தன்னுடைய ஒரு எம்எல்ஏவை சட்டமன்றத்தில் இந்த மாதிரி அனுப்பியே தீரும் அப்படிங்கிறத மாரிதாஸ் அவருடைய கருத்து கணிப்பு மூலமாக வெளிப்பட்டிருக்கு. இதுதான் பல்வேறு கருத்து கணிப்பாளர்களும் உண்மையான கள நிலவரத்தை ஆராய்ந்து சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. ஏன்னா சீமானுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய அனைவருமே அவர்கள் கட்சியில் 4ஆம் கட்ட 5ஆம் கட்ட தலைவராக தான் இருக்காங்க. ஆனால் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், சொல்லப்போனால் மக்கள் பாசன நாம் தமிழர் கட்சியின் தலைவராக வராரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது லீடர்ஷிப்புக்கான ஒரு இமேஜ் மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இயல்பாக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுவதும் வாங்கக்கூடிய வாக்குகளை விட 4 மடங்கு வாக்குகளை உறுதியாக சீமான் அவர்கள் அதிகமாக தான் வாங்குவார். ஏன்னா கடந்த கால ட்ராக் ரெக்கார்ட் அதை தான் உறுதிப்படுத்தியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி வெறும் 10% வாக்குகளை தமிழ்நாடு முழு வாங்கினாலே சீமான் அவர்கள் 40%க்கு மேலே ஏறிடுவார். ஸோ நாம் தமிழர் கட்சி 15% எல்லாம் வாங்கிடுச்சுன்னா நிச்சயமாக சீமான் அவரோட வாக்கு சதவீதமே 50% கிட்ட நெருங்கிடும். அப்படி இருக்கும்போது அவர் எதிர்த்து நிற்பவர்கள் 2வது இடத்துக்கு தான் போட்டியிட முடியும். அப்படிங்கிறது தான் கள நிலவரமாக இருக்குது. சீமான் அவர்கள் சட்டமன்றத்தில் செல்வதை யார் நினைத்தாலும், எப்படி குட்டிக்காரணம் போட்டு களத்தில் எம்பி எம்எல்ஏக்கு வேலை செஞ்சாலும் அது நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. சீமான் அவர்கள் உறுதியாக இந்த முறை சட்டமன்றம் சென்று அவருடைய கட்சியை அங்கே காட்டுவார் அப்படிங்கிறது தான் மாற்று கருத்து இல்லாத விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா அரசியல் கட்டுரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.